கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலே அப்படின்னே சொல்லலாம். சரியா சொன்னா 23 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இளையராஜாவுடைய காம்பினேஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராமராஜன் நடிச்சு வெளிய இருக்கிற படம் சாமானியன். இந்த படத்த ராகேஷ் அப்படிங்கிறவரு வந்து டைரக்ட் பண்றாரு. ஆரம்பத்தில வேற ஒரு இசையமைப்பாளர் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வைப் அண்ட் ஹைப்பெல்லாம் வச்சு இளையராஜாவே மியூசிக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு, இளையராஜா வந்துட்டு இசை அமைக்க வந்தாரு இந்த கதைக்குள்ள. இதில ராமராஜன் வந்துட்டு லீடா பண்றாரு. எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி இவங்க எல்லாம் படத்தில இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக். மதியழகன் அப்படிங்கிறவரு இந்த படத்த வந்துட்டு தயாரிக்கிறாரு. ரொம்ப நாளாவே இந்த படத்துடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டப்பிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாரி அப்டேட் நாம கூட பண்ணியிருந்தோம். அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அப்டேட்டும் இல்ல. ராமராஜனுடைய ஃபேன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு 11 மணிக்கு, அதாவது மார்ச் 7ஆம் தேதி நாளைக்கு 11 மணிக்கு இந்த படத்துலருந்து ஒரு சாங் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வெளியிடுறாங்க. இந்த பாட்ட இளையராஜாவே எழுதி பாடியிருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜாவுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, இளையராஜா ராமராஜன் ஃபேன்ஸுக்கும் சரி, ராமராஜனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி. நிச்சயமா இந்த பாட்டு பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு காரணம் ஏற்கனவே இளையராஜா அண்ட் ராமராஜன் பண்ண சம்பவங்கள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ஸோ அத வச்சு தான் சொல்றேன். நிச்சயமா மிகப்பெரிய அளவுல இந்த பாடல் வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாளைக்கு இந்த பாட்டு வெளியானதுக்கு பிறகு இந்த பாட்ட பத்தின விவரங்கள நான் சொல்றேன். பாட்டு எப்படி